ஆண்டவர் வருவது ஒருவருக்கும் தெரியாத வேலை. அது உனக்கு சொன்னார், எனக்கு சொல்லலை. என் குமாரனுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டார். ஆமாம் சில உண்மையா இல்லையா? அதைத்தான் 26 வருஷமாக போதிக்கிறேன். இல்லைனா ஒரே இடத்துல 26 வருஷம் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஒவ்வொருத்தன் ஜப்பானுக்கு போகிறான், ஒருத்தனுக்கு அங்கே துபாய்க்கு போகிறேன், காணிக்க வசூல் பண்ணுறது. பெரிய பேக்கை கொண்டு போவான், வரவன் டிவி வாங்கிட்டு வரேன், அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன். ஊழியக்காரனுக்கு இதான் வேலை. நான் ஜெர்மனி அனுப்பின ஒரு பொண்ணு சவுதியில் இருக்கிறான். அதை அவருக்கு விட்டு ஒரு தொலைக்காட்சியில் போட்டேன். அந்த பொண்ணு ஒரு விட்டை எனக்கு போட்டு திரும்ப தந்தான். பாஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து 2 பேர் வந்தாங்க. பாண்டிச்சேரி பொண்ணு வந்து ஜோம் பண்ணாங்க. அந்த அம்மா தலையில் கை வச்சு அந்த பொண்ணுக்கு ஜோம் பண்ணுறான். வேற ஒருத்தன் ஜோம் பண்ணுறான், அது ஊழையிடுது. பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு தலை அது ஊழையிடுது. அந்நிய பாஷை பேசுது. அது அந்நிய பாஷையா குசுன்னா ரெண்டுமே தெரியாது, ஒரே கலப்படமாக இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணும், ஆடுது. பரிசுத்த நடனாடகம் வந்தார். இந்த அம்மா ஆடுது, சுற்றி இப்படி சுற்றி வருது. ஆளோ பெரிய குண்டு, எப்படியோ சரி எடுத்தவங்க ஆடுது. அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட தலையில் வைக்குது, இந்த பொண்ணு இப்படியே நிற்குது. இவன் என்ன ஆட்டம் போட்டாலும் இவன் ஆடவே இல்லை, இவன் அசையவே இல்லை. இறங்கட்டும் ஆண்டவரே, இவளுக்கு கல்லான இருதயத்தை மாற்றி உமது ஆவியை வையும் சொல்லிவிட்டு சுற்றி வருவா. அதை தமாசு. அது இன்னும் தேடி கண்டுபிடிச்சி நான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். சில இடத்துல வரோம், இனி அதே எல்லா டிவிலையும் போட போகிறேன். ஏன்னா கடைசி காலத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும், வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தணும். அதான் லேட்டு. உங்களுக்கு லேட் இல்லை, உங்களுக்கு லேட்டாக இருக்கலாம், எனக்கு லேட் ஆகலை. ஒரு சும்மா கையை தட்டலாம். அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணு ஃபோன் போட்டான், பாஸ்டர் இப்படி இது பண்ணுறான், ஏன்னாட்டு ஆவி வராதனால உனக்குள்ள இப்போ சாத்தான் இருக்குன்னு, பரிசுத்த ஆவி இறங்காதனால உனக்குள்ள சாத்தான் இருக்குன்னு அவள் சொல்லிட்டு போனான்னு. காணிக்க கொடுத்தியா? கொடுத்தேன். தசமம் கொடுத்தியா? கொடுத்தேன். ஓகே. அப்போ கேட்க வேண்டியதானே, எனக்குள்ள சாத்தான் இருந்தால் உன்னுடைய பரிசுத்த ஆவி இருக்குல்ல, நீ ஓட்டிட வேண்டியதானே. இல்லை ஓட்டுறதுக்கு காரணமான காரணங்களை சொல்ல வேணும். லேட் ஆகல காரணத்தை சொல்லணும் இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என் வித்து என் மகள். உச்சமாக கையை தட்டல. என்ன ஆட்டம் போட்டாலும் நடக்கவே நடக்காது. இதை அப்படியே டிவியில் ஆட் பண்ணி விட்டேன் ஒரு செய்தியில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த அம்மா பார்த்துட்டு, அடி ஜோதி, நான் அங்கே ஊழியம் செய்ததை நீ எடுத்து போட்டியா? நான் போட்டது நோக்கம் என்ன, ஒரு ஊழியக்காரி ஆடுறா, ஆடி தீர்க்கதரிசனம் சொல்கிறா. என்ன விக்கிரகமா? என்ன குறி சொல்லும் ஆவியா? பரிசுத்தாவே நின்று பேசுவார் எத்தனை மணி நேரம் ஆனாலும். அங்கே கம்ப்ளைண்ட் உடனே, பாஸ்டர் நீங்கள் அதை போட்டிங்களா? நீ எடிட்டிங் யாரையும் சேர்த்துருப்பான்னு. இப்போ உனக்கு என்ன கவலை? இப்போ உண்மையை தானே நீ போட்ட. அது என்ன திட்டுறா, நீ தான் கொடுத்த. ஆமாம் நீ தான் கொடுத்த, அதான் உண்மை பேச கற்றுக்கொள். ஒரு சம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. சகரியாவை சொல்லுகிறது, உண்மை பேசுங்கள். 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். உண்மை பேசுங்கள், உள்ளது உள்ளபடியே சொல்லுங்க. உண்மை பேசுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறரோட உண்மையை பேசுங்க. முடியுமா உங்களால்? அப்போ கையை தூக்குங்க பார்க்கலாமே, எத்தனை பேர் தூக்குறாங்கன்னு பாருங்கள். 1-2 தானே விளம்புது. நல்லா தூக்குங்களா. இன்றையிலேருந்து ஒரு உடன்படிக்கை எடுத்துடுங்க. வானமே இடிந்து கீழே விழுந்தாலும் கடங்காரட்ட உண்மை பேசுங்க. சொல்ல முடியுமா? முடியும்னா சத்தமாக இல்லையே சொல்லுங்க. அப்போ உங்கள் கடன் எல்லாம் போயிடும் காணாமல். இதான் உண்மை. அடைப்பாரா அடைக்க மாட்டாரா? அடைப்பார், அவ்வளோதான். அதான் என் பொண்டாட்டின்னு சொன்னேன், அடைப்பார். ஏன் கவலைப்படுற? இவ்வளவு சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கலாம். போன வருஷம் 15 லட்சம் ரூபா பஞ்சாயத்துக்கு
பில்டிங் கரம் கட்டி இருக்கிறேன். அரையாண்டிருக்கு. இப்போ அரையாண்டிற்கு கூட 2 லட்சம் குறைபட்டு நெல் வாங்கிட்டு போனாங்க. உண்மையிலேயே நான் பணக்காரன் தான், பையன் சொன்னது போல். சரியா இல்லையா? அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்கள் கடனை குறித்து கலங்கவே கூடாது. கடன்காரன் காரிட்டு போவான், சிறப்பு கழுத்து அடிப்பான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவான், அடிப்பான், இடிப்பான். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள், யெகோவா தேவன் பார்த்து கொள்ளுவார். அவர் சொல்கிறவர் மட்டுமல்ல, செய்கிறவரும் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பினால் சூப்பரா ஒரு கரவை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேர்தலில் நான் ஒரு முதலமைச்சர் ஆனா எப்படி இருக்கும்? முதல் கையெழுத்து, என் பிள்ளைகளை பெற்ற வீட்டு கடன்கள் தள்ளுபடி. இதை கேட்டால் அவள் செய்யட்டு, அது இருக்கட்டு. வேதம் இருக்கு, இறைமையா 25 படிச்சு பாருங்க. குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே இருந்து சொல்லுகிறாரு, வண்டலை உறிஞ்சு குடிக்கிறது போல அவன் இன்னும் அதிகமாய் குடிக்கட்டும், குடிக்க கொட்டேன்னு சொல்லியிருக்காரு இறைமையா. புரியுதா? அவன் கால்கள் தள்ளாடி கண் மங்கி அவன் வாந்தி பண்ணி 4 கால கிடக்கட்டும், நரகத்துக்கு போகிற வர்க்கமே. அவ்வளோதான். நமக்கு முன்ன வேசித்தனம் இருக்குது, நமக்கு முன்ன விபச்சாரத்தனம் இருக்குது, நமக்கு முன்ன பாவம் செய்கிற பிசாசுகள் இருக்கிறது. நம்ம செஞ்சுட்டா போகிறோம், பிசாசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி சாராயசா பார்த்துட்டு மிட்டாய் கணல்ட்டு போயிட வேண்டியது தானே. சீச்சி இந்த பழம் முழிக்கும்னு மேற்கொள்ள நம்ம வச்சுருக்கிறோம். ஏன் தேவன் இந்த உலகத்தில் விற்கிற கோயிலெல்லாம் வச்சுருக்கிறாரு? நீ அதை தாண்டி வான்னு தான் சொல்கிறாரு. ஏன் விழுந்து வார? விழுறதுக்கா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்றாரு. தாண்டி வருவதற்கு நம்ம தான் செய்யணும். நான் ஒருத்திக்கிட்ட, ஒரு பொம்பளை கிட்ட சொன்னேன், ஒரு நர்ஸு பொம்பளை கிட்ட, நீ பீயை திங்கிறியா பிரியாணி திங்கிறியா? பச்சைக்கு கேட்டேன். கொடூரமான ஊழியக்காரனை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். பீயை திங்கிறியா பிரியாணி தின்னியா? 2 மஞ்சள் தானே இருக்கும், எடுத்து சாப்பிடுவியா? நீ மஞ்சள் இருந்தால் எடுத்து சாப்பிடுவா? ஊழியத்துக்குன்னு வந்தா நான் விசாரித்தேன். அதில் வெளிப்பட்டது அத்தனையும் பாவக்கரைகள். அவர் சொன்ன எல்லா பாவத்தையும் அவர் தீர்த்தார். நான் ஞானசானம் எடுத்துட்டேன். ஞானசானம் எடுத்தால் பாவம் கரையும்னு சொன்னார். கரையான்னு சொல்லியிருக்கிறார் எங்கேயாவது? உன் பாரத்தை என்மேல் வைன்னு சொன்னார், உன் பாவத்தை என்மேல் வைன்னு சொன்னாரா? உங்கள் விபச்சார பாவத்தை என் தலையில் வைன்னு சொன்னாரா? அப்படின்னு எல்லோரும் வந்து என்னை தலையில் கொட்டிட்டு போங்க, நான் விபச்சாரக்காரனாக மாறட்டும். உன்னுடைய பிரச்சனை என் மேல் வை, உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, பாவம் செய்யாத மனம் திருந்து. இதைத்தானே அவருக்கு சத்தியம். அறியாமல் செஞ்சிட்டோம், இல்லை அறிஞ்சே செஞ்சிட்டோம், இனி திருந்தக்க தானே சொல்கிறாரு. ஏன் செஞ்சான்னு கேட்டாரா? அவங்கள்ட்ட ஏன் இந்த தப்பை பண்ணேன்னு கேட்டாரா? திருந்தி விடு மகளே, அதானே அவருக்கு வார்த்தை. இனியாவது என்னை தேடு, அதானே கேட்குறாரு. வேற ஒன்றுமே கேட்கலையே உங்கள்கிட்ட. நீ காசு கொடு, கொடுக்காம போ, காணிக்க கொடு, கொடுக்காம போ, பொருத்தனை செலுத்தி, செலுத்தாம போ. உன் இருதயமே மிகப்பெரிய ஒரு பொருத்தனை. அது அவருக்கு தாரை வார்த்து கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா இல்லையா? கொடுத்தாலே போதும், அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டதில்லை. 23 வருடங்களுக்கு முன்பாக தேவனை முகமுகமாய் ஒரு இல்லத்தில் சந்தித்தேன். என் மனைவியினுடைய ஊரில் ரோஸ்லி என்ற ஒரு பொண்ணு இருந்தா. பொண்ணில் ஒரு தாய் தான். நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுற முன்னாடி அவளை பேரை வெளிப்படுத்தினார். பேரை வெளிப்படுத்தி பல காலகட்டத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த சாப்பாடுக்கு தான் போவேன். பசி, இங்கெல்லாம் சாப்பாடு கிடையாது. அந்த அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடும். அப்போது வயிறு நிறைய சாப்பிடுறது அந்த காலத்தில் தான். அந்த சில வேளைகள் சாப்பிட போயிட்டான், வயிறு ஆறாக சாப்பிட்டுட்டு இருக்குமோ ஒரு லேடி வரான், நல்ல கருப்பு, நல்லா உயரம். ஆவியானவர் கேட்ட, உன் பேர் என்ன?
ரோஸ்லி, உனக்கு இன்றைக்கு விடுதலைன்னு சொன்னார். உச்சமாக கையை தட்டுங்க. சும்மா சொல்லலை. ஒரு சின்ன பாட்டில் நான் அன்றைக்கி 5 காலம் இருக்கும். ஒரு எண்ணெயை ஜூம் பண்ணி கொடுத்தேன். எப்போ எண்ணெய் ஜூம் பண்ணி கொடுத்தோன்னா அன்னையிலேருந்து அவளுக்குள்ளே இருந்த பேயெல்லாம் வெளியே ஆரம்பிச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோன், எப்போ எண்ணெய் பூசினாங்களோ அப்போவே ஆடிக்கிட்டு கிடக்கிறான்னு. அப்போ எண்ணெய்க்கு பவர் உண்டா? இயேசுவின் ரத்தத்துக்கு விலை உண்டா? ஆடிக்கிட்டே கிடக்கிற. எப்படியா வந்தாகணும். நாங்கள் 10:30 மணிக்கு மேலே இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறோம். அந்த அம்மா வீடு இங்கே இருக்குது. அது ஒரு புளியந்தோப்பு தாண்டி ஏகப்பட்ட கல்லறை தாண்டி போனோம். கல்லறைனாலே பேயின்னா எல்லாருக்கும் பயந்தானுங்களா? இருக்குமா இருக்காதா? நான் ஊழியக்காரன் முன்னாடி பேய்களை நேரம் அடிக்க போனவனாகிறான். நேரம் அடிக்க போனவன். பெல்ட் எடுத்துகிட்டு அடிக்க போகிறேன். நடு ரோட்டில் நிற்கிது. போனா போகாது. எனக்கு வேறு நடுக்கம், வேர்வை, ஒன்று கடிக்காத நிலைமை, வியர்த்து கொட்டுகிறது, முடியெல்லாம் சிலுத்து நிற்கிறது. பேயல்லவா நிற்கிறது. அது ஓடி போகலை. திரும்பி பார்த்தா வாதை, ஒரு நாய் வாதை. இங்கே பார்த்தா நடு ரோட்டில் நிற்கிது, வழி செலுத்து நிற்கிது. வாயை திறக்கிறானா சத்தம் வராது, வாய் பூட்டு. அலறலான்னா தொண்டையிலே எவனா பிடிச்சி வச்சுருக்கிறான். ஒரே வழி, இடுப்பில் ஒரு பெல்ட் உண்டு. அன்னைக்கெல்லாம் ஷூ தான் போடுவோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் நான் ஷூ போடுற பழக்கமே இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அது நல்லதாக போச்சு. இல்லைன்னா எல்லா ஊழியக்காரரை போல் ஷூ போட்டுட்டு இங்கே நிற்க வேண்டிய இருக்குது ஸ்டேஜில். உற்சாகமாக கையை தட்டுங்க. பெல்ட்டை கலட்டினேன். இன்னும் அடிதான். அன்னைக்கெல்லாம் ஆண்டு என் கூட இருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஆர்சி கிறிஸ்தவன். பக்கத்தில் போனேன், பெல்ட்டை எடுத்தேன், ஓங்கி அடிக்கிறதுக்கு போனால் அது நடக்க ஆரம்பிச்சு. அது நம்ம மூட்டின லுங்கியை வச்சு நடக்குது. அந்த காலத்தில் லுங்கியை பாவாடை மாதிரி தைக்கிற காலம். ஆண்கள் அப்படி தான் உடுப்பார்கள். பெண்கள் பாவாடை உடுப்பது போல இவர்கள் பாவாடை உடுக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பேர் லுங்கி. அப்போ லுங்கி கட்டுன பேயான்னு கேட்டேன். திரும்பி பார்க்கல. ஏன்னா கையில் பெல்ட் இருக்குது. அடிக்கிறது திரும்பினா அடி தான். அப்புறம் பார்க்குறேன் சில்பர் செருப்பு, செருப்பில் கலர் செருப்பு இறங்கின காலம். அது நடக்குமா? டப்பு டப்புன்னு கேட்கும். அதே டப்பு. அப்போ நீ கலர் செருப்பு போட்டு போகிற செருப்பா? உனக்கு கலர் தேவை தான் உனக்கு. அப்போ கமெண்ட் அடிக்கிறேன். பயத்தில் விரைச்சி தான் பேசுகிறேன். அடுத்த கட்டம் நினைக்க காலை பார்த்தா காலை காணும். ஆனால் செருப்பு சத்தங்க உங்கள் காலுங்க. அப்போ தான் சொல்லுவாங்க பேய் வந்து கால் நடக்காதுன்னு. அது கால் இல்லைன்னு. அது உண்மையாகி போச்சு. கல்லறை தோட்டம் தாண்டி ஒரு கல்லறை தோட்டம் வந்தது. அது எங்கள் குடும்ப கல்லறைகள். அப்போ தான் குடும்ப கல்லறைகள்லாம் நம்மளை பாதுகாப்பாக நிற்கும்னு மூடத்தனமாக நம்புகிற காலம். அப்போ இனி எனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கன்னு அதுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. நான் எங்கள் வீட்டு காம்பவுண்டில் ஒரு கேட்டு இருக்கும். அந்த கேட்டில் ரோடு ஒட்டி கேட்டு, அங்கேருந்து அடுத்த ஒரு ரோடு, அதுக்கப்புறம் தான் வீடு. கேட்டை பிடிச்சி நின்னேன். ஏன்னா இரும்பை தொட்டால் பேய் வராதுன்னு ஒரு கணக்கு. ஆனால் வசனத்தை தொட்டால் தான் பேய் வராது. ஆனால் அந்த பிசாசு திரும்பியே பார்க்கல. அன்னைக்கு திரும்பி ஆனால் எந்த இடத்துல நின்றுதோ ஒரு வாலிபனை பிசாசு கொன்று விட்டு தான் போய்விட்டது. என்னை கொல்லுவதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்த வெல்தாஸ் என்ற சகோதரனை கொன்று விட்டு போய்விட்டது. பார்த்தா அதே நேரத்தில் அவன் செத்துருக்கான். அதே சாத்தான் என் பொண்டாட்டிய சரீரத்தில் வந்தான். கையை தட்டுங்க. காலங்கள் கடந்தது. நீ பேய்கள் சாம்ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். காலங்கள் கடந்தது. நான் ஊழியக்காரனாக திரும்புகிறேன். என் மனைவி ஊழியக்காரியாக திரும்புகிறாள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்வார் இல்லையா? அப்படி தானே? கப்சமன் தோட்டத்தில் அவர் கதறும் பொழுது அவருக்காக அல்ல, நான் பிடிக்கப்படுகிறேன், நான் அடிக்கப்பட போகிறேன், நான் சாக போகிறேன், என்னை கொல்லுவார்கள், ஆனால் உயிர்த்தெழுவேன், தேவனா போயிடுவேன். உங்களுக்கு காக்கிறதுக்கு உங்களுக்கு ஜெபம் வேணும்னு சொன்னார். மிகப்பெரிய சத்தியம். கையை தட்டுங்க. போய் கொரட்டப்பட்டு தூங்கிறாதீங்க. சிறு நேரம் என்னோட கூட ஜெபிக்க கூடாதோ? அவருக்காக இல்லை, உங்களுக்காக. ஏனென்றால் எனக்கு பின்பு உங்களை என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான். ஆனால் நாங்கள் ஊழியக்காரர்களாக வந்த பொழுது அன்றைக்கு ஒரு ராத்திரி சோர்ந்து போனோம். இன்னைக்காவது நல்லா தூங்கணும் தீர்மானிச்சான்.
அன்னைக்கு சிக்கன் வாங்கியாச்சு. குடிசை தான் இந்த இடம். சாப்பிட்டாச்சு. கதவே கிடையாது, கதவு இல்லாத வீடு. சாப்பிட்டுட்டு நல்லா குரட்டைப்பட்டு தூங்குறோம். நல்லா சாப்பிட்டு என்ன வரும்? தூக்கம் தானே வரும். அன்னைக்கு சீக்கிரம் வழக்கமாக 12 மணி தாண்டி தான் தூங்க வச்சுருவார். அவர் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு எம்ஜிஆர் பாட்டை போட்டு காட்டினார். சிலருக்கு சொன்னால் புரியலைன்னா அப்படி தான் போட்டு விடுவார் இல்லையா? தூங்காதே தம்பி தூங்காதே. அதுக்கப்புறம் தெரியல. நான் எம்ஜிஆர் பாட்டத்தின்ட்டு நாங்கள் இந்த ஜேபிஆர் தூங்கினேன். சரியாக 12 மணி. 1000 போலீஸ் படை, காவல்துறை பட்டாளம் இந்த எல்கையை தாண்டி வருவது போல் ஒரு ஃபீல். ஐயோ, என்னை பிடித்து கொண்டு போவதற்கு வந்து விட்டார்கள். நானும் அப்போ கடங்காரன், சென்னையில் உள்ள கடங்காரன் அத்தனை பேரும் போலீஸை கொண்டு வந்திருப்பான்னு நினச்சி பயந்து ஆவியில் நட்டுங்கி கடவுளேன்னு கூப்பிட்டனான்னு தெரியாது. இல்லை, இந்த தரிசனத்தை பார்த்து என் பொண்டாட்டி கடவுளேன்னு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் எழும்பி உட்காந்துட்டேன். எழும்பி உட்காந்தது சம்பளம் கொட்டி தான் உட்காந்துருக்கிறேன், இந்த சோறு திங்கிற மாதிரி. எதிர என் பொண்டாட்டி உட்காந்துருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் செத்து போன வெல்தாஸ் வந்து உட்காந்துருக்கிறான். உற்று பார்க்கிறேன். கரு 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 கருன்னு அவன் அப்படி தான் இருப்பான். ஒரு கருத்த உருவம். அவன் கண்கள் உக்கில் கண்கள் உடையவன். அவன் உக்கில் கண்கள். அந்த கண்ணு சிவந்த கண்கள் இருக்கிறான். கண்ணை உற்று பார்க்கிறேன். ஆனால் பக்கத்தில் இது பெண்டாட்டின்னு எனக்கு அப்போ தெரியல. பேய் எனக்கிட்ட வந்து உட்காந்துருக்கு. கண்ணை பார்க்குறேன். ஏய், நீ வெல்தாஸு, இங்கே ஏண்டா வந்த? கையை முறுக்கிறேன். அப்படியே ஒரு கறக்கு. நான் கராத்தை படித்தவன், அடி வேலை தெரிஞ்சவன். அப்படியே 3 மர கரைக்கு வாங்கி ஒத்த ஆடி என் பொண்டாட்டி உட்காந்துருக்கிறான். இவன் எளிமை நிற்கிறான். மறுபடியும் என் பொண்டாட்டி உள்ள நீ வந்த நிலைட்டு முழங்கால் படி